ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பல பேரோட கனவு சொந்த வீடுங்க. அப்படி சொந்த வீடு கட்டினவங்களுக்கு அடுத்தது மாடுலர் கிச்சன் அமைக்கணும் அப்படிங்கிறது தாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு சைட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்த கிச்சன் தாங்க இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு கனவாகவே போயிடுமா அப்படிங்கிறது தெரியல. என்னோட இது கனவு காணணும். ஏன்னா அப்போ தான் அந்த கனவை நம்மளால் அடைய முடியும். அப்படி தான் நான் நினப்பேன். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்படி பாசிட்டிவாக நம்ம நினைக்கக்குள்ள நமக்கு அந்த விஷயம் நடக்குங்க. இது நிறைய விஷயங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த இடத்துல அவங்க ஆரோ செட் பண்ணுறதுக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. உள்ளேயே வச்சு வெளியில் தெரியாமல் செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சின்ன கிச்சன் தான், ஆனால் செம்மையாக இருந்ததுங்க. இதில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் பொருட்கள் எல்லாம். இது அவங்க ஓப்பனாக விட்டுருக்காங்க. நமக்கு தேவைன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு டேபிள் டாப்புக்கு கீழே ஸ்டோரேஜ் ஏரியா தான் இருக்குது. அதை 4 தடுத்துருக்காங்க. இங்கே மேலே சிங்க் இருக்குது. அதுக்கு கீழே உள்ள ஏரியாவை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் நல்லா இருக்குது. எல்லாமே வுட்டு தான். இங்கேயே வாஷிங் மிஷினுக்கான ஏரியா ஒதுக்கிட்டாங்க. இப்போ இது ஆப்போசிட் சைடில் உள்ள கவுண்டர் டாப்பு, அதுக்கு கீழே உள்ள ஏரியாவை தான் பார்க்குறோம். அங்கேயும் ஸ்டோரேஜுக்கான பிளேஸ் கொடுத்துருக்காங்க. 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. இதை டபுள் டோர் போட்டிருக்காங்க. சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பிளேட் ஸ்டாண்டு. மேலே கட்லரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாங்க. அதுக்கு அவங்க தனியாக பாக்ஸஸ் கொடுக்கல. நமக்கு வேணும்னா செட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம சிலிண்டர் வச்சுக்கலாம். இல்லை வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் அது நம்மளோட இஷ்டங்க. ஆனால் அவங்க அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இல்லைன்னா அதை ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் டபுளாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பாக்ஸு. இங்கே ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலேயும் இருக்குங்க. நம்ம கொஞ்சம் டாலாக இருக்கக்கூடிய பாக்ஸஸ்லாம் வச்சுக்கலாம். இங்கே சின்னதாக நம்ம டெய்லி அடிக்கடி எடுக்கக்கூடிய பொருட்கள் வச்சுக்கிறதுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் உயரம் கம்மி தான். இங்கே சிம்னி இருக்குது. சிம்னியும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஹாப் நல்லாயிருக்கு. 4 பர்னர் தான். நல்லா இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி சிம்னியும் சூப்பராக இருக்குது. இங்கே அந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அடிக்கடி யூஸ் பண்ண பொருளை எடுக்கிறதுக்கு. இதுக்கு மேலே டிவைட் பண்ணியிருக்காங்க. இது அகலம் இருக்குது, உயரம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருட்களை வச்சுக்க வேண்டியது தான். இதில் கொஞ்சம் உயரம் இருக்குங்க. இதை 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அந்த ஹாப்லேருந்து போகும் இல்லைங்களா பைப் லைன், அதை கொடுத்து மறைச்சி வச்சுருக்காங்க. அது நமக்கு ஸ்டோரேஜ் இல்லை. இந்த இடத்துல இது மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்குது. இங்கே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. நம்ம இங்கே மிக்ஸி கிரைண்டர் அதையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாப் செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் நான் என் லைஃப்பில் வாங்க முடியுமா என்னன்னு தெரியல. பார்ப்போம். இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.